வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன் தனுசு. இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ராசியை சிறப்பான முறையில் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குருவானவர் சிறப்பான நன்மைகளை தரப்போகிறார். உடல் ரீதியில் ஒரு தெளிவான அமைப்பு, மன ரீதியில் இருந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி 6ல் போய் அமர்ந்திருந்தார். 6ல் உங்களோட ராசிக்கு அதிபதி போய் அமரும்போது தேவையில்லாத ஒரு மன கஷ்டம், சஷ்டாசக அமைப்பில் போய் அமரும்போது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. 6ஆம் இடம் என்பது உங்களுடைய எதிரியின் வீடு. அந்த இடத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி போய் அமர்ந்ததுனால தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தது. இப்போது 7ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைவதனால இந்த வாரம் உடல் ரீதியிலும் மன அழுத்தங்கள் குறையக்கூடிய, அதே போல தாயின் வழியில் இருந்த கஷ்டங்கள், தாயினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் அவர்களுடைய உடல் நலத்தில் இப்போது முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உண்டாக போகிறது. அவருடைய பார்வை இன்னும் சிறப்பான அம்சத்தை தரக்கூடிய அமைப்பு என்பதனால 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. அதனால் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், இதில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனதில் இருந்த ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டாகும். இவருடைய 9ஆம் பார்வையாக 3ஆம் இடம் கும்பத்தை பார்வை செய்யக்கூடிய குரு பகவானானவர் சகோதர வகையில் ஒற்றுமையும், அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு அமைப்பையும் தராரு. அதே போல் ராகு கேது பெயர்ச்சி, ராகு 3ஆம் இடத்தில் அமரும் போது அபரிமிதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் செய்கிறாரு. அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும் கூட குரு இங்கே பார்வையானது சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இப்போது இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் நீங்கள் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரைய செலவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருன்ட்டு கவலைப்பட வேண்டாம். குருவானவர் நல்ல ஒரு அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருப்பதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார். மன குழப்பத்தை கொடுத்தாலும் 9ஆம் இடம் என்பது மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு இடம். மனதை பற்றி, அதாவது உங்களுடைய மன ஆழத்தில் என்ன இருக்குது அது சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம் என்பதனால் இங்கே கேது அமர்வது இது பாக்கியஸ்தானம். கேது அமர்வது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. தந்தை வழி சொத்துக்கள் மூலமா இங்கே 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய கேதுவானவர் ஒரு தடையை கொடுப்பாரு. இருந்தாலும் கூட குருவானவர் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.